மிக்க பெரியோர்களே, என்னை பெற்ற தாய்மார்களே, முருக பக்தர்களே, நான் பிச்சை எடுத்து மொட்டை அடிக்கிறதா முருகனுக்கு ஒரு வேண்டுதல். தாயே, நோட்டா போட்ட சில்லறையா போட்டா எண்ணி தொலைக்கணும் தொல்லை. ஏண்டா நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறேன், கண்டுக்காம கம்மன் இருக்கிறிய. நீ ஒரு குரல் கூட. ஐயா, நைனா மகன வெக்கம் ரோஷம் மானத்தை விட்டுட்டு பக்தியோட உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 5 10 போடுங்க ஐயா. பண்ணாடுங்க முருகா, பொய் சொல்லி காசு கேட்கிற இவன் கையி பக்கவாதம் வந்து பொசுக்குன்னு விழுந்து போகணுங்க. நைனா, சாபம் ஒரு இடத்த மாத்திருவோமா? அவன் என்ன பெரிய துர்வாச முனியா? இதுதான்டா நமக்கு ராசியான இடம். அங்க வருது நம்ம சொந்தக்காரர் தானே? ஆமா, சொந்தக்கார் வச்சிருக்கிறவன் எல்லாம் நமக்கு சொந்தக்காரன் தான். அவனை விடாத ஏதாவது சில்லற கேளு. அப்பா, நம்ம காசி மாமா ஓட்டாண்டி அட்டாக் போல இருக்குப்பா. பாவம், ஏதாவது பிச்சை போடுங்கப்பா. தப்பு தப்பு பெரிய நாயகி, இது பிச்சை இல்லம்மா, வேண்டுதல். பிச்சை எடுத்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வேண்டி இருக்க. அப்படியே என் பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணம் முடியணும்னு அந்த முருகனை வேண்டிக்குங்க. வேண்டிக்கிற நோட்டை காட்டுங்க. போடுங்க, உட்காருங்க. தாய் உட்காரு. உட்காருமா. உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்களா? ஆகலைங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏன் ஆகலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க புரியுது உங்களுக்கு? இந்த கழுத்துல தாலி கட்டணும்னா 25 பவுன் ஆகும். இந்த இடுப்புக்கு ஒட்டியானம் போடணும்னா 75 பவுன் ஆகும். அப்புறம் கண்ணு காது மூக்கு அது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 200 பவுன் ஆகும். 200 பவுனை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மாப்பிளைக்காக முருகனை வேண்டவே வேண்டாம், என்கிட்டே இருக்கான். ஐய, இந்த ஆளா? நைனா, இப்படி ஒரு கேவலம் எனக்கு தேவைதானா? இருட, அவசரப்படாத மருமகளே. மாப்பிளை இவன் இல்ல, சின்னவன், காலேஜில படிக்கிறான், கட்டிடம் காளை. இந்த குண்டுக்கேத்த அல்வா துண்டு. என்ன கடையா போடுற? அது போடு. கண்ணே, வலது கால எடுத்து வச்சு வா. இதுதான் வலது காலா? சரி வா. நைனா, இது யாரு? மனைக்கு வந்த மகாலட்சுமி. உன் பேரை சொல்லு. என் பேரு பேபி சரோசா. என் ஆத்தா பேரு குமாரி குண்டுமை. இவதான் உங்க சின்னம்மா. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. விழு. நீ விழ போறியா? என்னங்க, முதல்ல இதோட விவரம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. சொல்றேன். நாளைக்கு எனக்கும் பேபி சரோசாவுக்கும் கல்யாணம். நைனா, மாசில்லாத என் தாய் இருந்த இடத்தில் மாட்டான் தாயா? மறுக்கிறேன், இதை நான் வெறுக்கிறேன். என் தாயை உயிரோடு வந்து தடுத்தாலும் கண்டிப்பாக இந்த பெயரை நான் விடமாட்டேன். மூதேவி, வசனத்தை நிறுத்துறா. உங்க அப்ப மானம் போனாலும் அதுல வருமானம் இருக்குண்டா. நாளைக்கு காலையில கம்யூனிட்டி ஹால்ல கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு 1/4 பவுன்ல மோதிரம், கை கடிகாரம், கைலி, கை குட்டை, அவிச்ச முட்டை, 1/2 பிளேட் பிரியாணி இலவசமா கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா? அதனால அலையா அலைஞ்சு கடைசியா தோப்புல இந்த தொப்புள் அலைய கண்டுபிடிச்சேன். நாளைக்கு இவ டேராவை தூக்கிக்கிட்டு ஆந்திரா பக்கம் போறதுனால இவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு கையில 5 10 கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இதுதான் என் திட்டம். ஐயோ கடவுளே, இந்த கேவல புத்தி உங்களை விட்டு எப்பதான் போகுதோ? போகாது. உனக்கென்ன? உங்க அப்பா ஸ்மகிள் பண்ணி சம்பாதிக்கிறான், நான் ஸ்ட்ரகிள் பண்ணி சம்பாதிக்கிறேன். வாய முடுங்க. இந்தாடி, திருட்டு கல்யாணத்துக்கு நீயும் உடனே போலீஸை பிடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ போலீஸா? மச்சான், உன் பணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம், நான் முதலாண்டி பாபு. சரோசா, சரோசா, என்ன கைவிட்டுட்டு போறியே? அட பாவிகளா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செட்டப் பண்ணதை கெடுத்துட்டீங்களே. 1/4 பவுன் மோதிரம், அவிச்ச முட்டை, 1/2 பிளேட் பிரியாணி கிடைக்குமா? கிடைக்குமா? நல்ல புள்ளையா கண்ணை மூடிட்டு காட்டுமா, உன் வாயில ஒண்ணு போட போறேன். ஒன்னே ஒண்ணுதான் சாப்பிடணுமா? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது பாருமா, இந்த லேகியத்தை ராத்திரியில சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதா. இது எனக்கு தேவைதானா? கண்டிப்பா தேவை. இது ரொம்ப சக்தி உள்ளதா. இத சாப்பிட்டேன்னா உடம்புல இருக்கிற அசதி எல்லாம் போய் தெம்பா ஆயிடுவியாம். இத சாப்பிட்டுட்டு
இந்த பாலை குடிச்சிடலாம். என் கண்ணுல என்னது? ஒண்ணும் இல்ல, என் சாவி கொத்த எங்கேயோ வச்சுட்டேன். இந்த இடத்துல உங்க சாவி குத்துக்கு என்ன வேலை? அதுவும் வாஸ்தவம் தான். வர அறிவு கட்ட முண்டம். இந்த நேரத்துல சின்னஞ்சிறுசுங்க இருக்கிற ரூமுக்குள்ள வரலாமா? ஒண்ணு என்ன தப்பாவே காலி பண்ணிட்டா என்ன? கண்ணே, காமாட்சி, என்ன இப்படி சிரிக்கிற? நம்ம முதலிரவுல சிரிச்சிய முல்லை சிரிப்பு அது இன்னும் எனக்கு ஞாபகத்திலேயே இருக்கு. கொஞ்சம் இப்படி வாய வாய. உடஞ்சிரும். அந்த பொருட்களை மாறலையே. தண்ணி இல்லாத பயிரை போல நான் இல்லாம நீங்க ரொம்ப ஆடி போயிட்டீங்க. உங்களை விட்டு இன்னும் அந்த பணத்தாசு போகலையா? ராத்திரியில எல்லாரும் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சு தூங்குவாங்க. நீங்க என்னடானா காக்கா வலிப்புக்கார மாதிரி சாவி கொத்த கட்டி பிடிச்சு தூங்குவீங்க. இப்பவும் அப்படித்தானா? ஐயோ, உடம்பெல்லாம் சுடுதே. ஆய் பாத்துக்கோங்க. நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். வரேன் வரேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நானும் ஒரு பெண். உங்க பார்வை என்ன என்னமோ பண்ணுது. என் மனச கவர்ந்த மனோ, நீ நடிச்ச ஒவ்வொரு சினிமா படத்தையும் பார்த்துட்டு மாம்பரத்துக்கு ஒரு நீளமான கடுதாசி எழுதலான்னு நினைப்பேன். அப்படியே நினைச்சு நினைச்சு தூங்கிடுவேன், விடைஞ்சிடும். அப்புறம் மறுநாள் ராத்திரி தான். இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. அத்தான், ஆ, இது வரைக்கும் ஆஹா. நான் கேட்காத வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன். என் மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பா? ஆ, இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. ஐயோ, அதையே கேக்குற. இந்த நாகேஷ், தேங்காய், சுருளி எல்லா பயல்களும் படத்துல உன்னை கட்டி பிடிக்கும் போது ஆ. என் அடிவயிறே பத்திக்கிட்டு எரியும். ஒரு நாள் தியேட்டர்ல நான் சினிமா பார்க்கும் போது ஆ. நாகேஷ் உன்னை கட்டி பிடிச்சான். ஆ. அவ்வளவுதான். ஆ. எழுத்தாப்புல இருந்தவன நாகேஷ் நினைச்சுக்கிட்டு ஆ, ஆ. அப்படியே அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்சேன். அவன் என்ன தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சான். அப்புறம் முடிச்சு பார்த்தா ஆ. ஆஸ்பத்திரியில இருக்க. என் உடம்பெல்லாம் ஒரே வலி. ஐயோ அத்தான், அதே இடம்தான், அதே இடம்தான். உங்க அன்பை புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் மடத்தனமா மாம்பழத்துல கிடந்தேனே. உங்க பரந்த மார்புல நான் கொடியா படர்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வாங்க. ஆ, தூங்கிட்டீங்களா? ஆ, வாங்க. ம். கவலைப்படாம கண்ணை மூடி தூங்குங்க. யாரு? நம்ம சில்பான்சு காதல் ராணி காந்திமதியா? உன்னை பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டு என் ஆட்டு வாழ்வே பெருசா போச்சு. அண்ணே ராஜாத்தி, ராசாவே. ஆ? சினிமா படத்துல ஒரு சிலுப்பு சிலுத்து அண்ணன் சுழட்டி
ஒரு வெட்டு வெட்டுவியே அதை என்கிட்ட ஒரு தடவை செஞ்சு காட்ட. ஐயோ, 1000 கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒயில் யாருக்கு வரும்? சமீபத்துல உன்னை படத்துல பார்த்தப்போ நமக்கும் இப்படி ஒரு ஜோடி அமையாதான்னு ஏங்குனேன். கள்ளி என் மனம் தெரிஞ்சு வீடு தேடி வந்துட்டேன். எனக்கும் உங்க மேல ஒரு கண்ணுதான். உங்க வாலிபமான உடல் என்ன காந்தம் போல இழுக்குது. நீங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பாப்பீங்க, நான் சிலிப்பிக்குவேன். நான் திரையில இருந்து கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை பச்சை கண்ணு வாங்காம பாப்பேன். எப்படியோ நம்ம 2 பேரும் மனசும் ஒன்னாயிடுச்சு இல்ல? கண்ணே காந்திமதி, நீ ஆடுறதுல மயில், பாடுறதுல குயில், பேசுறதுல கிளி. கள்ளி வா, 2 பேரும் ஆடலாம். உங்க அப்பா பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. ஏற்கனவே பண பைத்தியம், இப்ப இந்த பைத்தியம் வேறையா? பாத்தியா, நேகேடப்பா நம்ம ரூம்ல இருந்து திருடிட்டு வந்து மொத்தத்தையும் முழுங்கிட்டாரு.